இங்கே அப்பா அம்மா போட்டா இருந்தால் கீழே விழுவேன், விழுகவே மாட்டேங்கிறான். நம்மால் வண்டி போட்டு கும்பிட மாட்டேங்கிறான். கும்பிட்டு பாரு, ஒரு நாள் உட்காரு, கண்ணை மூடி உட்காரு, அப்பான்னு கும்பிடு. அப்போ அமாவாசை அன்னைக்கு வாசல் தெளித்து கோலம் போடக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியுது? காலண்டரே பார்க்குறது இல்லை. இதை நிறைய பேர் யாருமே எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உப்புச்சப்பில்லாத விஷயத்தில் கடைப்பிடிக்கிறாங்க. சில பேருக்கு காக்கா தலையில் தட்டிக்கிட்டே இருக்கு, வெளியே போனால் கொத்துது, பார்த்துருக்கீங்களா? ஏன்? அவனுக்கு மரணத்தமான கண்டை வரப்போகுது. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு போய் மரங்களில் இலை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற வழக்கம். அங்கே போய் நீங்கள் யாராவது பறிக்க போனாலும் அவனை பிடிச்சிக்கிறாங்க. பல பாவங்கள், பல சாபங்கள், பல ரோகங்கள், பல தரித்திரங்கள், பல பீடைகள் ஒழித்ததெல்லாம் பித்ரு வழிபாடு தான். அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இப்போ வரப்போகிற அமாவாசை ஒரு சிறப்பான அமாவாசை. சூரியன் உச்சமாகிற காலத்தில் வரக்கூடிய சூரியனும் சந்திரனும் சேருகின்ற காலம் வெகு சிறப்பு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் நமக்கு ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, நிம்மதி இல்லாத தன்மை, காலமெல்லாம் கடனை கட்டிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு முன்னேற்றம் கூட இல்லை. இப்படி குழந்தைகள் சரியில்லை, பையன் பண்பாடு சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை, பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி இதை பிச்சு போட்டு இப்படி குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு வகை ஒரு குறைபாடு இருக்குது. இந்த குறையை நிவர்த்தி பண்ணுவது தான் அமாவாசை. அம்மாவை வந்து உயிரோடு இருக்கும்போது நமக்கு எவ்வளவோ நன்மை தர்றாங்க. இறப்பிற்கு பிறகும் கூட அவங்களுடைய சிந்தனை, அவர்கள் அடுத்த ப்ரொமோஷன், பித்துர்கள் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷனில் அவங்க மேல் உலகத்தில் இருந்து கடவுள்கிட்ட கேட்குறாங்க. இது மாதிரி என் பையன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு யோகம், அவன் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தா அதை கொடுத்து அவன் வாழ்க்கை தரத்தை உசத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த அமாவாசை தினத்தில் நாம் என்னெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சனீஸ்வர பகவானுடைய வாகனமும் காக்கை, நல்லா கவனிச்சுக்கணும். பித்திருக்களும் காக்கை வடிவத்தில் வர்றாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய உணவு, இதை நிறைய பேர் யாருமே எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உப்புச்சப்பில்லாத விஷயத்தில் கடைப்பிடிக்கிறாங்க. இப்போ ஒரு இறந்தவங்க மேல் உலகத்துக்கு போயிட்டாங்க, செத்துட்டான், அவனுக்கு போய் என்னத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா, காக்காய்க்கு ஏன் சாப்பாடு வைக்கணுங்கிற ஒரு வழக்கத்தை கொண்டுட்டு வந்தாங்க. ஏன் கொண்டுட்டு வந்தாங்க? ஏன் மனித வாழ்க்கையில் சமைச்ச உடனே ஒரு அரைகரண்டி சாதம் கடவுளுக்கும் அரைகரண்டி சாதம் காக்காய்க்கும் வைக்கணுன்னாங்க. ஏன் அந்த உணவுகள், அந்த பறவைகளும் பசி ஆற வேண்டும், இளைப்பாற வேண்டும், தண்ணி குடிக்கணுங்கிறதா உண்மை. அந்த தத்துவமெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்தாங்க. ஆனால் நம்மளுடைய இறப்பிற்கு பிறகும் கூட நம்ம மேலுலகவாசிகளாக மாறினாலும் உணவு வேண்டுமானால், தாக சாந்திப்படுத்த வேண்டுமானால் நாம் அந்த பூமிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லலை, தெரியல, யாருக்கும் அறிவுறுத்தலை. இப்போ பாருங்கள், சந்திரன் என்பவன் அமிர்த தரத்தை தரக்கூடியவன், அமிர்தத்தை தருவான். அந்த இறந்த உயிர்கள் எல்லாமே பாருங்கள், அவைகள் எல்லாம் இந்த சந்திரனுடைய அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டு கொண்டு காற்றுல வர்றதை வாங்கி சாப்பிட்டுட்டு பசியாறிக்கிட்டு இருக்கும். சரி, சந்திரன் இந்த அமாவாசைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால், அமாவாசை அடுத்து 2 நாள் வரல இருட்டாக இருப்பார். அப்போ அமிர்த கலை சொரியாது, அதாவது ஊற்றாது. அப்போ ஊடாதிருக்கும் போது என்ன செய்ய முடியும் அப்படிங்கும்போது, இந்த இறந்து போன பித்திருக்கள் எல்லாரும் மேல் உலகத்துலேருந்து பூமிக்கு வருவாங்க. அப்போ சொல்வார், மின்னல் வேகத்தில் இறங்கி வருவாங்க, 8 செகண்டில் அப்படி இறங்கி வருவாங்க. வந்தால் ஏற்கனவே நமக்கு பழக்க வழக்கம் கொடுத்துருக்கோம்ல, இறந்து போனவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கணும், காக்காய்க்கு வைக்கணும்னு வச்சுருக்கோம் பாருங்கள். அப்போ அமாவாசை அன்றைக்கி வாசல் தெளித்து கோலம் போடக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியுது? காலண்டரே பார்க்குறது இல்லை. அப்போ தண்ணி தெளித்து கோலம் போடாமல் நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ கதவுகளை திறந்து வச்சுருக்கணும். அப்போ இறந்தவங்களுடைய படங்களை அன்றைக்கி எடுத்து வச்சு தொடச்சி சுத்தப்படுத்தி வைக்கலாம். அதுக்குன்னு ஒரு தனி விளக்க வச்சு நம்ம சாமியை கும்பிடலாம். அப்போ காக்காய்க்கு உணவு வைக்க போகும்போது அவங்க வந்து அந்த காக்காயை வந்து உருமாறி வந்து அந்த உணவை அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி அப்படின்னு வரும். அவ்வளோதான், அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான், ஒரு 8 செகண்டு தான் ஒவ்வொரு உணர்வுகளும் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அப்போ அந்த உணவின் சாரத்தை அவர்கள் சுவைத்து விட்டு நம்ம தண்ணி வைக்கணும். அதே போல தான் சொன்னாங்க, காக்காய்க்கு தண்ணி வைக்கணும்
அப்படிம்பாங்க. சாப்பாடு வைக்கிறீங்களோ இல்லையோ தண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் காக்கா தானேன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. தண்ணியை தெளித்து அந்த இடத்த சுத்தப்படுத்தி நீங்கள் வச்சிடணும். அப்போ தான் என்ன ஆகும், அது அப்போ தான் வந்து சாப்பிடும். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ நீங்கள் காக்காய்க்கு உணவு வைக்காமல் விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மேல் உலகத்துலேருந்து வருவான், நடாது அம்மாவாசை எதுமா வந்தால் சாப்பாடு வைக்காமல் இருக்கானே நம்ம பிள்ளை அப்படின்னு நினைப்பான். நினைக்க போகும்போது என்ன செய்வான், அவங்க கோவப்பட்டு காத்திருந்து இப்போ வைப்பானா அப்பா வைப்பானான்னு பார்த்துட்டு கடைசியில் மரங்கள் இருக்கு பாருங்க, பக்கத்தில் மரங்கள் பச்சையம், அப்போ அந்த மரங்களில் போய் பச்சையத்தை சுரண்டி தின்றுவாங்க. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு போய் மரங்களில் இலை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற வழக்கம். அங்கே போய் நீங்கள் யாராவது பறிக்க போனான்னா அவனை பிடிச்சிக்கிறாங்க. அவங்க கோபத்தோடு இருப்பாங்க. சாப்பாடு கிடைக்கலன்னா கோபம் தானே வரும். நேரத்துக்கு ஒரு ஹோட்டலில் போய் ஆர்டர் போடுறோம், ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிட்டா அந்த சப்ளையர் எவ்வளோ கோவிக்கிறோம். அப்போ உணவு என்பது ரொம்ப கோபம். இன்னையா தண்ணியே வைக்காமல் தோசையாக கொண்டு வந்து வச்சுட்டா கோவிக்கிறோமா இல்லையா? அப்போ உண்ணும் உணவு நீரும் ரொம்ப முக்கியம், வாழும் பொழுதும் வாழ்வுக்கு பிறகும். அதனால தான் இப்படி இருக்குது. சரி, எது வச்சா காக்காய்க்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக்காய்க்கு வந்து எப்பொழுதுமே வெயில் காலத்தில் நீர் கலந்த சாதம், ஒரு கிஸ்மிஸ் பழம் வைக்கலாம். அதே போல் வந்து அதுக்கும் வித்தியாசமான ஒரு பேரிச்சம்பழம் வைக்கலாம். அதே போல் அதில் எள்ளு கலந்த பச்சரிசி பாயாசம் அது மாதிரி வச்சுக்க நல்லது. ஆமாம், காக்காய்க்கு போய் இவ்வளவு தான் கொடுப்பாங்க. அம்மா போச்சாமே கேட்காம கிறுக்க நாட்டம் பேசுகிறேன்னார். எங்க எத்தனை காக்காய் எத்தனை பேருடைய உயிரை காப்பாற்றிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ அலட்சியமாக போச்சு உங்களுக்கு. காக்காய்கள் பித்ரு வடிவம்னு சொல்லலை, புராண காலத்துலேருந்து இருக்குது. எத்தனை ஒரு துன்பம் வரப்போகுது, நமக்கு ஒரு மரணம் வரப்போகுது அப்படின்னா இந்த வீட்டில் உண்ட உணவுக்காக நன்றி விசுவாசத்துக்காக வந்து தலையில் தட்டும். சில பேருக்கு காக்கா தலையில் தட்டிக்கிட்டே இருக்கு, வெளியே போனால் கொத்துது, பார்த்துருக்கீங்களா? ஏன்? அவனுக்கு மரணத்தமான கண்டை வரப்போகுது, நான் கொத்துறனால அவன் வீட்டுக்குள்ளே ஓடிடுவேன். இப்போ வீட்டுக்குள்ளே இருந்துட்டான்னா அவன் ஏன் எதற்கு எப்படின்னு சிந்திப்பான். அதுக்கப்புறமேல அவன் 4 சாஸ்திரிகள்கிட்ட கலந்து அவன் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழியை தேடிக்குவான். அதனால தாங்க அர்த்தம். காக்கா பீப்பு எழுது அப்படின்னா அது கண்டதை தின்னுட்டு தலையில் போடுதுன்னார். அப்படி இல்லை. நாம் சமூகத்தில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நல்ல எண்ணத்தை சிந்திச்சுட்டு வரணும். நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லணும், அது சொல்ல மாட்டோம். பெரியவங்கள்ட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டோம். பொண்டாட்டிகிட்ட போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லணும். அம்மா போயிட்டு வரேம்மா, அப்பா போயிட்டு வரேன்ப்பா, ரைட் சரி போயிட்டு வாங்க பத்திரமா போங்க சொன்னால் தாயும் தந்தையரும் அந்த சொல்லிட்டு போனவனை டெலிபதியிலே காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதில் மனைவிக்கு அந்த மாதிரி ஆற்றல் உண்டு. ஸோ அதனால் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு விளக்கை பார்த்துக்கிட்டு, சாமி படத்தை பார்த்துக்கிட்டு, சில பேர் டெய்லி ஒரு 1,000 ரூபா காணிக்க வச்சுட்டு கீழே விழுந்து கும்பிடணுங்க. அப்பா அம்மா போட்டா இருந்தால் கீழே விழுகவே மாட்டேங்கிறான். நம்மால் வண்டி போட்டு கும்பிட மாட்டேங்கிறான். கும்பிட்டு பாரு, ஒரு நாள் உட்காரு, கண்ணை மூடி உட்காரு, அப்பான்னு கும்பிடு. அவன் உனக்கு சின்ன வயசுலேருந்து இந்நாள் வரையில் சாகிற வரைக்கும் என்னென்ன உனக்கு போதிச்சிருப்பான். அதுதான் சொத்து. அப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவை இறக்கி வச்சு, அப்பா நீங்கள் உயிரோடு இல்லை, இந்தாங்க நான் படையல் போகிறேன்னு சொல்லி ஆத்மார்த்தமாக நீ சிந்திக்கிற 8 வினாடிகள் அவன் எந்த உலகத்தில் இருந்தாலும் அவனை தரத்தரன்னு கொண்டாந்து நிறுத்தும். பரவாயில்ல, நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறான், இவனை பெற்று எடுத்து வளர்த்து வாலிபமாக்கி நான் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறேன், இவன் கடவுளுக்கு நன்றியாக இருக்கிறானோ இல்லையோ எனக்கு நன்றியாக இருக்கான்னு சொல்லி அந்த நன்றி உணர்ச்சியை கடவுளிடத்தில் வெளிப்படுத்தி என் பிள்ளை ரொம்ப சிறப்பாக இருக்கான்னு சொல்லி பல பாவங்கள், பல சாபங்கள், பல ரோகங்கள், பல தரித்திரங்கள், பல பீடைகள் ஒழித்ததெல்லாம் பித்ரு வழிபாடு தான். உலகத்தில் இறைவன் முதலில் பித்ருக்களைத்தான் படைத்தான். அகத்தியர் பித்ரு தோஷத்தினால்தான் பூமிக்கு வந்து இருந்தார். இப்படி எத்தனையோ பேர்கள் பித்ரு தோஷத்தை போக்கவே பூமிக்கு வந்தார்கள். அதனால இந்த பூமியானது மனித சங்கிலி, அன்ன சக்கரமும் தர்ம சக்கரமும் சுழண்டு கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டையும் நாம் தேய விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் அமாவாசை வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக என்னென்ன கடைப்பிடிக்கணும். யாருக்காவது தர்மம் பண்ணு, யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடு, அது செய்யணும்ல. எதுவுமே செய்யாமல் நம்ம பாட்டுக்கு சிக்கனமாக இருந்து என்ன செய்ய போகிறோம்? உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை 4 பேருக்கு கொடுத்தேன்னா என்ன கொடுக்க போகிற? சாப்பாடாக கொடு. காலில் செருப்பு இல்லாமல் இருக்கான வாங்கி கொடு. ஒரு 4 பேருக்கு வெயில் கொடை வாங்கி கொடு. ஆமாம். அப்போ நாம் என்ன செய்யணும், நம்ம தகுதிக்கு தக்கபடி நாம் செய்வது எல்லாமே புண்ணிய கணக்கில் வர வைத்து கொள்ளப்படும்.
காக்காய்க்கு உணவு வைக்கணும், டெய்லி மிச்சர் வைக்கணும், தயிர் கலந்த அன்னம் வைக்கணும், தயிர் கலந்த அன்னம் வைக்கணும், டெய்லி வைக்கணும், தண்ணி தெளித்து கோலம் போட்டு வைக்கணும். நாம் வாழும் பொழுதே 10 பேரோடு சேர்ந்து வாழ்கிறோம். இந்த பூமியில் அவைகள் எல்லாம் இந்த வெயில் காலத்துலலாம் சில நேரத்தில் காப்பாறு விரதத்துக்கெல்லாம் வச்சாச்சா வந்து எடுக்காது. காக்காய்க்கு வச்சாச்சா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, அது எடுக்காது. வெயில் பொறுக்க மாட்டாமல் வராது. நீங்கள் எப்படி மொட்டை மாடியில் செருப்பு எடுத்துட்டு வாங்க, எவ்வளோ அக்யூரேட்டாக போகிறீங்க, விழிப்புணர்வாக இருக்கீங்க. அது மாதிரி அப்பொழுது கொஞ்சம் இளங்காலை வழியிலே வைக்கலாமா, தப்பே இல்லை, செய்யணும்னு ஆயிடுச்சு. அதனால் காக்காய்க்கு உணவு வைங்க. அந்த மாதிரி இனிப்பு பொறி வையுங்கள், அது ரொம்ப பிடிக்கும். இனிப்பு பொறி வையுங்கள், நல்லாயிருக்கும். இனிப்பு காரச்சவு இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனால் காக்கைகள் ஏன் இப்பொழுது செய்தால் இந்த பழக்கம் உங்கள் பிள்ளைகள் பார்க்கும். நீங்கள் வழங்குவதை வழிபடுவதையும் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் காலத்திற்கு பிறகு அவர்கள் இதை செய்தால், ஒருவேளை நீங்கள் வாழும் காலத்தில் புண்ணியம் குறைவாக இருந்தால், இறந்த பிறகும் உங்கள் பையன் இந்த பண்பாடை செய்தால் புண்ணியமானது உங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். நீங்களே அடுத்த காக்காய், நீங்களே அடுத்த பித்ருக்கள். அதனால் வாழும் பொழுது தாய் தந்தையருக்கு நீங்கள் பார்த்து பார்த்து செய்யுங்கள். அதுபோல் வாழ்விற்கு பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த நீத்தார் வழிபாடை வள்ளுவர் தந்திருக்கிறார். அப்படி இருக்கிறனால நீங்கள் இதெல்லாம் முறையாக செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வு நன்றாக இருக்கும். பல பேருடைய வறுமை தரித்திரத்திற்கு காரணம் இந்த இறந்தவர்கள் சொர்க்கத்தில் இல்லாததான் காரணம். இறந்தவர்கள் நரகத்தில் இருக்கிறார்களா, சொர்க்கத்தில் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.